அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான பல முக்கியமான தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அவள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து சர்ஃபான் பிஏ வ்ளாக். அதே மாதிரி என்னுடைய இன்னொரு வீடியோ நான் வந்து அனுர்குமார் திசாநாயக் அவர்களை பற்றி போட்டிருக்கேன். அது வந்து சர்ஃபான் வ்ளாக் BA2 ரெண்டாவது சேனல். மறக்காமல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களை பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. துவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இனவாதம், மனிதர்களே பிடிக்காதவங்க, இதோ இந்த மாதிரி ஆளுங்க தான். அடுத்ததா 10 வருடம் சிறை கையில் தொட்டிங்கன்னா சிரியன், எஜிப்தியன், ஆசியன் வெளியில் அக்காமடிச்சு வேலை செய்கிறீங்களா, இதோ டீம் கைது. 500 தினார்லேருந்து 1000 தினார் அபராதம், 2 மாதத்துக்கு சிறை. பிராணிகளுக்கு அநியாயம் செய்தால் அதே போல் ஒரு தொகை பணம் மற்றும் போதைப் பொருட்களுடன் அதிரடியாக சிக்கிய போதைப்பொருள் கும்பல். வழக்கறிஞரின் தொடர் முயற்சியால் பல ஜமியாக்களில் அதிரடியாக சோதனை விஜயம், அமைச்சரின் உத்தரவு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த ஓட்டுநர் பெருமக்களே, சகோதரர்களே, அண்ணாமார்களே, தம்பிமார்களே, தந்தைமார்களே, நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து 45வது ரிங் ரோடு, டமஸ்கஸ் ஸ்ட்ரீட், 4வது ரிங் சாலைக்கு கீழே ரவுதா அதலியா அந்த பிரிட்ஜில் இப்போ பெரிய தலையன் கேமராவை பூட்டியிருக்காங்க. ரொம்ப கவனமாயிருங்க. அந்த ஏரியா மட்டும் இல்லை, டமஸ்கஸ் 45, அதே போல் சால்மியா ரோட்டில் இருக்குது. அதே போல் குசூர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, குசூர் 208 நம்பர் ரோடு, குசூர் 30வது ரோட்டில் இருந்து அப்படியே நேராக வந்து புல் ஹசானியா சிக்னலில் நேராக வந்தீங்கன்னா அப்படியே ரவுண்டு போர்டு தாண்டி போகக்கூடிய கொசூரில் 1வது சிக்னல்லே இருக்குது கொசூர். அதே போல் எகேலா கெட்மோலுக்கு பக்கத்தில் இருக்குது. அதே போல் வேற எங்கேயோ ஒருத்தில் பார்த்தேனே, பயானில் இருக்குது. பல இடங்களில் பூட்டிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி எங்கெங்கே நீங்கள் வேறு எங்கேயாவது கண்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். ஓட்டுநர்களே தயவு செய்து கவனம், சம்பள பணத்தை பாதுகாத்துக்கோங்க. அடுத்து வரப்போகும் பேராபத்து எந்த நேரத்திலும் வரலாம். வானிலை ஆய்வாளர்களின் எச்சரிக்கை. குவைத்தை சூழ வரப்போகும் புழுதிக்காற்று, தயாராக இருங்க. அதே போல் வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா அதிகபட்ச வானிலையானது தற்போது ருத்தூபா காலநிலையாக மாறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பனிமூட்டம் ரொம்ப அதிகரிக்கும், ஃபோக் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். مساكم الله بالخير. واليوم الأحد 7 أكتوبر وراح تسيطر علينا الرياح الجنوبية الكوس الرطبة، متوقع تزيد يوم الثلاثاء والأربعاء، ومتوقع إن شاء الله أن يتشكل الضباب معاها ساعات الليل المتأخرة على المناطق الساحلية. والضباب يتشكل لما تكون الأجواء باردة وسطح الأرض بارد، فتكون الرطوبة اللي فوقه حارة، وبالتالي تتكثف وتكون الغيوم على مستوى الأرض وهو الضباب. وإن شاء الله مع صعود هذا الضباب إلى طبقات الجو العليا فإن شاء الله توقع تشكل للغيوم ورشات أمطار في بداية الوسم، ثم تزيد الأمطار مع برودة الجو. كل ما زادت البرودة زاد التكثيف وزادت الأمطار بإذن الله تعالى. يعني متوقع إن شاء الله نهاية أكتوبر إلى منتصف نوفمبر أن نشهد رشات أمطار قوية. ومتوقع مع هذه التغيرات المناخية أن يتشكل عندنا منخفض جوي وأمطار قد تصل إلى الغزيرة والله أعلم. இதேனாவது லைனில் தப்பாக்கிலேருந்து, சாய்க்கிலேருந்து, ஹாரிஸ்லேருந்து, பங்காளி, இந்தி, பிலிப்பீனி, என்னது இது முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லைனை கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலை கொடுங்க. வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு வெளிநாட்டுக்காரனுங்கள்லாம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆளோட மூஞ்சை பார்த்துங்கப்பா, ஆளுக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. எங்கேயாவது கண்டிங்கன்னா ஜஹரா ஹாஸ்பிட்டலில் இவர் போனாரா, இவருக்கு முன்னாடி வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் போனியில் நின்னாங்களாம். அது அவருக்கு பிடிக்கலையாம். என்னத்தை சொல்ல, கமெண்ட்ல சொல்ல. مدير مستشفى الجهرم انا حاشني مثل تسمم. انزين رحت المستشفى وداني سايقي وطباخي، تعبان كنت وبعربانه، دزوني الساعه 7 بالليل. رحنا
7 8 9 ما حاشني الدور، واللي قدامي كلها وافدين. قلت حق سايقي يا معود شوف لك رقم منه خلصني. راح خذ له رقم فلبينيه انزين ب5 دنانير. اقول لك اياها اشكر. دخلت على الدكتور كان يقول تفضل مغذي، رحنا للمغذي انزين ولا قدامي 300 وكلها وافدين. يا مدير المستشفى فاتح لي بالحوادث بالليل 4 غرف مدري 3 غرف، يجوز هالكلام؟ اقسم بالله تبهذلت، والله تبهذلت. والغرفة اللي جنبك يسمع سوالفك. انزين عندك اقتراح لك، مستوصفات الجهرة عندنا 5 مستوصفات، خلها مستشفى مصقر فيها، خل 3 غرف 4 غرف انزين فيها مغذي. انت ما عندك الا المغذي، خلها بس الكويتيين، والمستشفى خلها للوافدين. هذا على ما نخلص الضمان، مستشفى الضمان مال الوافدين. اقسم بالله خدامه قدامي وبنقالي قدامي، اروح اتطلب هذا واتطلب هذا، يجوز هالكلام؟ حتى الغمازه والله زعلانه والله من التسمم والله. السلام عليكم. வெளிநாட்டுக்காரன் ஆய் கழுவி விடலாம், அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் வெளிநாட்டுக்காரன் முன்னுக்கு மருந்து எடுக்கணும்னா பிடிக்காது. கமாண்டில் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு போங்க அவங்க இஷ்டத்துக்கு. அடுத்ததா ஆசிய நாட்டவர்கள், சிறிய நாட்டவர்கள் எல்லாருமே பிடிப்படுறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வேலை வர்த்தகம், குடியுரிப்பை வர்த்தகம் செய்கிறது, வெளியில் அக்கா மடித்து வேலை செய்கிறது தான். வேற என்ன? தயவு செய்து ரொம்ப கவனம். நம்ம சொன்னால் யார் கேட்குறா? அக்கா மாடிங்க, காசு கொடுங்க, வெளியில் வேலை செய்யுங்க, பிடிப்பாடுங்க, ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் இனிமேலாவது அக்கா மாடிச்சு வாரத்தை தவிர்த்துக்கோங்க. இனிமேல் வந்திருக்கிறவங்க சரி முடிஞ்ச வரைக்கும் தனாசர் எடுத்து ஒரு இடத்துக்கு மாறிக்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி ஷூனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு சிலருக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் இந்த நேரத்தில் அனைத்து பகுதிகளிலையும் செக்இன், உங்களுக்கே தெரியும், திடீர் சர்ப்ரைஸ் செக்இன் போடுறாங்க. பிடிப்பட்டா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அதுக்கப்புறம் யாருமே வர முடியாது. ஏன்னா அமைச்சரே நேரடியாக செக்இனில் நிற்கிறாரு. பாபாவுக்கும் கோல் அடிக்க முடியாது, மாமாவுக்கும் கோல் அடிக்க முடியாது. பிடிச்சா தூக்கி பஸ்ஸில் ஏற்றுவாங்க, அப்புறமா போய் ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தி விடுவாங்க. தேடி வச்சது, சேர்த்து வச்சது, கார்கோ போட இருந்தது எதுவுமே கைக்கு வராது. எல்லாம் ஆளுக்கால் பிரிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா. அதனால் தயவு செய்து இந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்க ரொம்ப கவனம். இதோ சிலரை கைது பண்ணியிருக்கிறாங்க. 500 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் அபராதம், 2 மாதம் சிறை தண்டனை. பிராணிகள், செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு அதுக்கு அநியாயம் இழைத்தால் இந்த தண்டனை. இப்போ நிறைய பேர் நாய் பூனை பராமரிக்கிறவங்க இருக்கிறீங்க. ரோட்டில் நிறைய பேர் ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் செல்ல பிராணிகளை ரோட்டில் கூட்டிகிட்டு போவீங்க. சில நேரங்களில் அது சேட்டை பண்ணலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம், 5 அறிவு ஜீவன். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் தவறான முறையில் ட்ரீட் பண்ணாலோ, கழுத்தை பிடிச்சி அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்கிறது, அதே மாதிரி ஏதாவது கையில் ஏதாவது குச்சி வச்சு அடிக்கிறது, கல்லால் எறிகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் பண்ணிடாதீங்க. உயிரினங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு பிடிப்பட்டீங்கன்னா, ஏன் அது ரோட்டில் தெருவில் பறக்கிற சிட்டுக்குருவியாக கூட இருக்கலாம், சமைச்சு சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பிடிச்சி ஏதாவது பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. வெளிநாட்டவர்களே தயவு செய்து கவனம். 500லேருந்து 1000 தினார் அபராதம். அடுத்ததா இதோ அடுத்த போதைப்பொருள் வியாபாரிகள் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டார்கள். கெப்த் பகுதிகளில் நடந்த அதிரடி சோதனையில் இந்த போதைப்பொருள் வியாபார கும்பல் பிடிபட்டுள்ளது. இவங்கள்ட்ட இருந்து ஒரு தொகை பணம் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. குவைத்துடைய போதைப்பொருள் தடுப்பு குற்றப்பிரிவு. இதோ வீடியோ காட்சி. تمكن قطاع الأمن الجنائي متمثلا بالإدارة العامة لمكافحة المخدرات من مداهمة جاخور في منطقة شبت وضبط 3 متهمين من المقيمين بصورة غير قانونية بحيازتهم مواد مخدرة ومؤثرات عقلية بقصد الاتجار والتعاطي. وقد أسفرت هذه الضربة الأمنية عن ضبط 3 كيلوغرام حشيش، 3 كيلوغرام كيميكال، و2 كيلوغرام من مادة الشابو، و1000 كبسولة لاريكا، ومبلغ 2230 دينار كويتي. وجاري إحالة المتهمين إلى النيابة لاتخاذ كافة الإجراءات القانونية بحقهم.
அடுத்த ஆப்பு சொல்லட்டுமா? இனிமேல் போதைப் பொருள் பாவனையாளர்கள் யாராவது பிடிபட்டால் 10 வருட காலத்துக்கு சிறை தண்டனை விதிக்க உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், முதல் துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. ட்ரக் யூசர்ஸ், ட்ரக் சேலர்ஸ் லைஃப் டைம் இம்பர்சன்ட், அப்படி இல்லைன்னா ஓகே பெனால்ட்டி, டெத் பெனால்ட்டி, தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. வியாபாரிகளுக்கு அந்த தண்டனை, உபயோகிக்கிறவங்களுக்கு இந்த தண்டனை 10 வருடம் சிறை தண்டனை. ஒரு பொருளை பாவிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. போதைப் பொருள் என்றது உங்களுக்கு ஒரு சில அற்ப நேரத்துக்காக சுகம் அளிக்கக்கூடியது. அதற்காக முழு வாழ்நாளையும் இழந்துடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தெரியும் தானே, கடைசியில் கொண்டு போட்டுட்டு அவங்க பைத்தியம் போதை கடுமையாகினோன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் இப்போ ஏமாற்றப்படுறாங்க. வழக்கறிஞர் ஒருவர் ஆதாரபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறார். இந்த ஷாலே, அதே மாதிரி இந்த ஜக்கூர் பகுதிகளுக்கு போகிறவங்க, பணிப்பெண்களாக இருக்கலாம், ஓட்டுநர்களாக இருக்கலாம், தயவு செய்து ரொம்ப கவனம். அரபி தெரிஞ்சவங்க عزمت على شاليه من رفيجتي بالجامعة، قالت لي تعالي عزمتك على عيد ميلادي بأحد الشاليهات. عزمتني أنا ورفيجتي فلانة. تقول فبيوم العزيمة رحت أنا وصاحبتي بسيارتها للشاليه. دشيت الشاليه شفت شيء انصدمت منه. تقول ما توقعت اني راح اشوف هذا المنظر بالكويت. تقول بنات اعمارهم تقريبا 14-15 سنة وصعد. كل انواع المخدرات والخمور كانت موجودة بهذا الشاليه. تجي عالي، بنات يعني اشكالهم غريبة حسب وصفها. تقول ريكس، تفسخ، مخدرات، خمور. تقول أنا شفت المنظر استنكرت وجودي بهذا المكان، ولأني مو رايحة بسيارتي، رايحة مع رفيجتي بسيارتها. اتصلت على أخوي قلت له أنا رايحة حفلة عيد ميلاد رفيجتي عزمتني عليها، ووصلت هناك تعبانة، فيا ريت تمر تاخذني من الشاليه. تقول حسيت إني قاعدة بقعر جهنم من المناظر اللي شفتها. ما توقعت إني راح أشوف هذا المنظر، خاصة هني عندنا بالكويت. الرسالة اللي حابة توصلها، يقول دير بالكم على بناتكم لما يجون يقولوا لكم والله بنروح شاليه، يعني لا تتساهلون بهذا الموضوع. ايش رايك بالسالفة هذه ابو عمر؟ يعني اليوم الناس وايد متهاونة بموضوع ان بناتهم يروحون شاليهات ومخيمات. مو عادي، لا مو عادي الموضوع. اليوم واجب على كل ولي امر مراقبة الاماكن اللي تروحون لها يعني البنات، خصوصا في هذه الاعمار. اليوم لما تتكلم على 14-15 سنة يعني حرام، يهال صغار حرام يشوفون حتى هالشيء. يعني يمنع عليهم اصلا انه حتى يبعدون عن البيت. يعني اليوم صارت سهل ان الوحده تقول لاهلها انا بروح مع رفيجتي واهلها بيروحون للشاليهات وانا بروح وياهم. قد تتورط يعني هذه البنت من روحه واحده مكان تعاطي، سكر. البنات اللي موجودين يعني حتى اخلاقيا يعني ما تقدر تقعد وياهم، وحتى لو مو مسويه شيء ابو عمر. فواجب على اولياء الامور يعني المحافظه على بناتهم ومنعهم من الابتعاد يعني عن البيت والذهاب الى الشاليهات. يعني هي لو تصير لها اي مصيبه وهي بالشاليهات وين بتلحق عليها؟ انت الطريق ساعه. لو تبي تستنجد باحد من اهلها ولا اخوانها المكان بعيد. فانتبهوا على بناتكم وحرصوا عليهم بان لا يخالطون اي احد. مثل هذه المناسبات يفترض وواجب عليكم ان تمنعونهم من التواجد فيها. والاخير نذكر بقول النبي عليه الصلاه والسلام كلكم راع وكلكم مسؤول عن رعيته. பேச்சுலர்ஸ் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிகளுக்கு கலந்து கொள்ள யாருமே சம்மதிக்காதீங்க. அது பணிப்பெண்களாக இருந்தாலும் சரி, ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, எதையாவது போட்டு கலந்து கொடுத்துருவாங்க. மினி பஸ் ஓட்டுநர்களே, உங்களுடைய கவனத்துக்கு, இந்த ஸ்கூலில் சில இந்த வேன் ஓட்டுறவங்க இருப்பீங்க. அந்த வேன்கள் ஸ்கூல் ஹையர் ஓட்டுறவங்க, ஆஃபீஸ் ஹையர் ஓட்டுறவங்க, நீங்கள் உங்களுடைய பார்ட் டைம் ஜொப்பாக யாராவது ஆட்களை ஏற்றுற மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட் செய்கிறீங்களா? தயவு செய்து கவனம். அதை பற்றியும் இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி டேங்கர் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்களும் ரொம்ப கவனம். தண்ணீர் டேங்கில் பின்னாடி டேங்கர் திறந்துருக்குதா, தண்ணியை சரியாக மூடிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இப்படி வீடியோ எடுத்து யாராவது அனுப்பி விட்டுருவாங்க. شوف ماي شنو هذا حمام مو هذا ماي. شوف
برا. شوف هذا رقم سيارة، شوف هذا رقم سيارة، شوف هذا كله ماي يجي برا. شنو هذا تركه؟ அட்ரஸ் அக்க ஒவ்வொரு ஜெமியாக்களுக்கும் அதிரடியான சோதனை வரப்போகுது. தொடர்ந்து நான் இந்த ஜெமியாக்களை பற்றி, ஜெமியாக்கள் உள்ள குறைபாடுகள் ஊழல்களை பற்றி தொடர்ந்துமே வெளிக்கொண்டு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தது இவர் மட்டும்தான். ஆனால் இதுக்குரிய பயன் கிடைச்சிருக்குது. இதோ அமைச்சர் ஹொய்லா ஹத்தீன், சபாஹ் சாலிம், சல்வா மற்றும் ஒரு சில ஜெமியாக்களில் அதிரடியான இன்ஸ்பெக்ஷனை நடத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறாங்க. طيب ماشي، مساء الخير. اليوم رسالتنا مباشرة إلى الرقابة والتفتيش، إدارة الرقابة والتفتيش اللي مقرهم في شمال غرب صليبيخات. هذول الموظفين اللي يراقبون على الجمعيات التعاونية، المراقبين اللي يوقعون التشيكات في الجمعيات التعاونية، عندهم صلاحيات ومراقب مالي وإداري. مساكم الله بالخير والله يعطيكم العافية، وأتمنى أن هذه الرسالة تدش في جروبكم، لأني كنت في السابق أشوف في جروبكم. ليش رافعين قضية؟ بعضهم رافعين قضايا. ليش؟ خاصة هذول مطران، هرب مطران طيري ولد عمي ترفع قضية علي؟ ما عليه. ورشايدة بعد كم واحد، والله كلكم النعم. ولكن قبل أي شيء أنا تفاجأت ويا واحد وياكم، هم اللي هو يقولون مشيشكم. هذا يبقى رفيجي، هذا كان يقعد وياي 5 سنوات هو يعلمني الفساد في شهود، وهذا اللي راح يصير بالمحكمة. كان يقول لي الجمعية، هو يراقب على الجمعية ويقول لي شوف هذا كذي، أروح أنا أقدم شكوى، يجيني هو مستانس يقول لي الوزارة دزوا كتاب للجمعية بحرقهم، مستانس، له مصلحة شخصية ما له مشكلته. ولكن 5 سنين أعطاني معلومات كثيرة، هو جليس. رشحته عند وزير، رشحته قلت هذا زين وزكيته على قولتهم، وصار مدير معين. طلع الوزير 2 3 كان يعطيني بلوك، قال باي باي ما أعرفك أنا مدير معين. استلم جمعية وجاب فيها وافد كاشير رفيجة، وقول كاشير رفيجة جاب ربعه كله من جماعته. طيب هو الحين مشيشكم علي ليش؟ هو ترى عرفه هذا، انتوا شكوا. انا قاعد اقول معلومات اللي هو كان يعلمني اياها، انه المراقب كذا. هو يقول لي ترى ابو علي هذا طلع ملياردير رفيجي. ليش؟ قال والله كان يسوي كذي. انا قاعد اقص القصص هذه. ليش؟ شو اللي مزعلكم؟ اذا زعلانين اتصلوا فيني، ولا انا ان شاء الله اتواصل معاكم قريبا. اما قضيه روح ارفع قضيه. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஊழல் நடக்குது, ஏதாவது தவறு நடக்குது, அதுக்கு நீங்கள் உடந்தை இல்லாமல் நீங்கள் அதை விட்டு ஒதுங்குறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட முறைப்பாடு செய்யணும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த தவறுக்கு உடன்பாடுறீங்க அப்படின்னா, இல்லை ஒருவேளை நீங்கள் அதை தவறு செய்கிறாங்க, நீங்கள் அதில் சம்மந்தப்படல, நீ திருடிட்டு போ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் போனாலும் அந்த குற்றத்துக்குள்ளே நீங்களும் சேர்த்து கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு செக்ஷன், இப்போ கேஷியர் செக்ஷன்னா அந்த கேஷியருக்குரிய அத்தனை பேரும் பதில் கூறணும். ஒரு பிரச்சனைன்னா ஹெச்ஆர்னா ஹெச்ஆர், அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனில் உள்ளவங்களும் பதில் கூறியே ஆகணும். அதனால் யாராவது ஒருத்தர் தவறு பண்ணினாலும் தயவு செய்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒப்படைங்க, தெரிவிங்க. கண்டும் காணாமல் இருக்கிறது கடைசியில் அது நம்மளுக்கே ஆபத்தாக கூட முடியும். அதே மாதிரி ஜெமியாக்களில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கோங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் விட்டுறாதீங்க. குறிப்பாக ஹத்தீன், சல்வா, சபாஹ் சாலிம் இது போன்ற இன்னும் பல ஜெமியாக்கள் இன்ஸ்பெக்ஷன் விரைவில் வரும். பல ஓட்டுநர்களுடன் உயிரை காவு கொண்ட அபுதலி வீதி இன்னமும் பழைய நிலைமைக்கே சென்று கொண்டிருக்கின்றது. முன்னால் வரக்கூடிய மழைக்காலம் ஆரம்பமாகும் போது இன்னும் இந்த வீதிகள் அதிகமாக பழுதடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு சமூக ஆர்வலர். இன்ஷால்லா பார்க்கலாம் எப்பதான் இந்த ரோடுகளை சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. الشبكات الأرضية إدارة إنارة الشوارع الأستاذ الغالي خالد الراشد، وإلى الشعب الكويتي الكريم. هذا التصوير في منطقة العبدلي. شنو الموضوع؟ الموضوع بكل بساطة شركة من الشركات اللي رست عليها مقاولة تركيب الإنارة أو تركيب أعمدة الإنارة في منطقة العبدلي، مزارع العبدلي. قصصت هذا الشارع مثل ما أنتم شايفين الآن في هذا التصوير، وتركت الشارع كما هو، يعرض حياة الناس للخطر ويعرض حياة مرتادين هذه الطرق للوقوع بهذه الحفر وتعريض حتى مركباتهم للإتلاف دون محاسبة.
محاسبة ودون تشديد على الرقابة في تنفيذ هذا المشروع. فلا تذكرونا بمسلسل درب الزلق وفقرة عبد الرزاق بن عاقول وسوالف حسينون اللي سواها في أخوه سعد. نتمنى منكم الحقيقة أنكم تتابعون مقاولينكم في عملية تنفيذ هذه المشاريع. حياة الناس مهي لعبة بيد مغاول ولا بيد تاجر ولا بيد وكيل وزارة ولا حتى بيد وزير. حياة الناس هي مسؤولية الجميع. الآن هذه المشاريع اللي نفذت يجب أن يتم تنفيذها بالشكل الصحيح. وكذلك أشير بهذه الرسالة إلى معالي وزيرة الأشغال. اللي قاعد يحصل الآن ما ندري شنو. هذا الشارع القار اللي كان مركب بشكل ممتاز الآن مقصص مثل ما انتم شايفين. ليش مقصص؟ علشان يحطون الكروسات حق تمديد الوايرات. من اللي يسكر ما ندري. المهم ان المقاول ياخذ فلوسه ومع السلامة والباقي ولا في البال. வீதிகளுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெய்யும் போது என்ன ஆகும், ஒவ்வொரு வண்டியும் அந்த பள்ளங்களில் விழுந்து அந்த டயர் போகும்போது தண்ணியோடு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தை பெருசாக்கிடும். அதுக்கப்புறமா மழையெல்லாம் விட்ட பிறகு எல்லாம் காஞ்ச பிறகு அந்த பள்ளங்கள் அனைத்தும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பெருசாகிடும். வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒன்று வாகனம் பிறல்றதால எத்தனையோ ஓட்டுநர்கள் உயிரிழக்கிறாங்க. அதே போல் டயர்கள் வெடிக்கிறதால சம்பளத்தை இழக்கிறாங்க. எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அந்த டாக்ஸி ஓட்டுநர்கள்லாம் எடுத்துக்கொண்டால் அவங்க செலவில் தான் டயர் உடஞ்சா மாற்றணும். சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்களுடைய நிலைமை அதுதான். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்களில் வேகமாகவே இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க பொதுப்பணித்துறை டாக்டர் நூர் அல்மேஷான். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. போதைப் பொருள் பாவனையிலிருந்து தவிர்த்துக்கோங்க. செல்ல பிராணிகளுக்கு எந்த ஒரு அணியையும் இழைக்காதீங்க. சில மனிதனே ஆகாத மிருகங்களும் இந்த நாடுகளில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒதுங்கியே இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.